பாமக அதிமுகவோட இணைஞ்சிட்டாங்க. இந்த அதிமுக, பாமக, பாஜக 3 பேருடைய இணைப்பும் திமுகவை வீழ்த்துமா? கண்டிப்பாக வீழ்த்தும். எப்படி வீழ்த்த முடியும்? பன்னீர்செல்வம் மக்களுடைய வாக்கு மட்டுமே வட மாவட்டங்களில் இந்த அதிமுக வெற்றியை தீர்மானிக்குமா? ஏன்னா விசிகா பலமா திமுக கூட்டணியில் இருக்கு. அவங்க கை காமிக்கிறதான ஓட்டு போட போறாங்க. அதனால கேட்கிறேன். விசிகா கட்சி பலமா இருக்குன்னு சொல்லிக்கலாமே தவிர அவரை நம்பி போன முதுகுடி தமிழர்களுடைய நிலை கவலைக்கிடமா இருக்கு. வட மாவட்டத்தில் இருக்கிற பறையர்கள் அண்ணன் திருமா சொன்னா ஓட்டு போட மாட்டாங்களா? இப்போ நேரம் மாறிடுச்சு. இப்போ அந்த பறையர் சமூக மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்க, யார் சொன்னா ஓட்டு போடுவாங்க? இல்ல, இப்ப சுயமா முடிவெடுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. திமுக ஓட்டு கிடையாது, திமுகவுக்கு ஓட்டு இல்லை. தோழர் திருமாவளவன் தொடக்க காலத்தில் சேரி திரட்டியிருக்கார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர் தன்னுடைய கொள்கைகளை திமுகவில் நிறுத்து போனார்ன்றதுதான் சரி. தோழர் திருமாவளவனுக்கு கொள்கை இல்லை. இப்போ சாதியை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இவர் சொல்றாரு கச்சத்தீவை மீட்க முடியுமா? மீட்க முடியாது. அப்புறம் எதுக்கு அதை கச்சத்தீவை மீட்பன்னு சொல்றீங்க? அப்போ இதெல்லாம் பொய்யான வாக்குறுதி, மூளை செலவு செய்து அவர்களை தன் பக்கம் வசியப்படுத்துற பேச்சே தானே தவிர பாமக 18 தொகுதி கேட்கிறாங்கன்னா அதே அளவு திரு ஜெகன்மூர்த்தியும் கேட்கணும்ல. அப்பதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லணும்ல. இல்லைன்னா நான் வேற நிலை எடுப்பேன்னு சொல்லணும்ல. இப்ப பாமகவை விட புரட்சி பாதம் என்ன தாழ்வா இருக்கா? இந்துத்துவ கட்சி தானே பாஜக. எங்க இந்துத்துவ கட்சின்னா பிரதமர் ஆக முடியுமா இந்தியாவில்? இல்லையா? அவங்க இந்துத்துவம் கிடையாது. இந்துத்துவ கட்சி இல்லையே, பொது கட்சி தான். பொது கட்சியால் இருக்கிறதுனால தலித்த கூட பிரதமர் ஆகிடுவாங்க. பிரதமர் திமுக ஆக்குவாங்களா? திராவிட மாடல், அவர் மண்ணு, ராமசாமி நாயக்கர் மண்ணுன்னு வாய்க்கிழிய பேசுற திமுக கட்சி தலைவர் ஆக்குவாங்களா? முதல்ல ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கணும், அது ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் திரு விஜய் அவர்களை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர பார்க்குது, இந்த கூட்டணி கொண்டு வர பார்க்குது, அவருக்கு ஒரு மிரட்டல் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்கணும்? முறைப்படி ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக தான் அணுக வேண்டுமே தவிர அது படத்தை திரையிடப்படாமல் அதை பார்க்காம அதில் குறை கண்டுபிடித்து திரையிடப்பட விடாமல் தடுப்பது என்பது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து. அவருக்கு எதிரி என்பது திமுக தான் எதிரி என்றார். தமிழகத்தில் முதல்ல திமுகவை விடுத்த வேண்டிய கடமை இருக்கு. அதற்காக திரு விஜய் அவர்கள் அஇஅதிமுகவில் கூட்டணி வைத்து அந்த திமுகவை முழுமையாக வீழ்த்தப்படும் பொழுதுதான் ஜனநாயகமும் சமத்துவமும் இங்கே நடக்கும். உண்மையான ஜனநாயகம் வரணும்னா அதிமுக விஜய் வரணுமா? ஆமாம், வரணும். இப்போ புதுசாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தொடங்கினாங்க இல்லையா? அவங்களுமே உங்க கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக வந்தாங்கன்னா சகோதரிய மனமாற நெஞ்சார வரவேற்கிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் சேனை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய பெரும் பலமாக இல்லை அதிமுக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு பார்க்குறேன். பாமக அதிமுகவோடு இணைஞ்சிட்டாங்க. இந்த அதிமுக, பாமக, பாஜக 3 பேருடைய இணைப்பும் திமுகவை வீழ்த்துமா? கண்டிப்பாக வீழ்த்தும். எப்படி வீழ்த்த முடியும்? வட மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பாமகவினுடைய செல்வாக்கு 12 மாவட்டங்களில் பலமாக இருக்காங்க. தருமபுரி, விழுப்புரம், திருவள்ளூர் அப்படி இப்படின்னு அப்படின்னா ஒரு 12 மாவட்டத்தில் வலுவாக இருக்காங்க. சரி. பாமக இங்கு பிசிகா டிஎம்கேல இருக்கிற பிசிகாவில் அங்கே தோழர் திருமாவளவனுக்கு உண்டான அங்கீகாரமும் அவருடைய எதிர்பார்ப்பும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறல அப்படின்னு இருக்கு. அதனால் முதுகுடி தமிழர்களான பட்டியல் சமூகத்தில் ஆதி திராவிடர், பறையர் என்ற பேரில் வளர மக்களுக்கு திராவிட மாடல் அரசு எந்த விதத்திலும் அரசு வேலை வாய்ப்பில் தொடங்கி அதுக்கு அப்புறமா வர இதை சொல்லிடுறேன். இதுலெல்லாம் அவங்க குறைய இருந்ததுனால அங்க விசிகாவை விட பாமக கூட்டணி அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கும். இது வெற்றி கூட்டணியே அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். விசிகாவுக்கு திமுக மேல அதிருப்தி இல்லை, நான் திரும்பவே விசிகா ஏதோ பண்ணதுன்னு வச்சுங்களேன். அப்போ பன்னீர்செல்வம் மக்கள் தான் ஏதோ முடிவு எடுக்க போறாங்க. பன்னீர்செல்வம் மக்களுடைய வாக்கு மட்டுமே வட மாவட்டங்களில் இந்த அதிமுக வெற்றியை தீர்மானிக்குமா? ஏன்னா விசிகா பலமா திமுக கூட்டணியில் இருக்கு. அவங்க கை காமிக்கிறதான ஓட்டு போட போறாங்க. அதனால கேட்குறேன். இல்லை, விசிகா கட்சி பலமா இருக்குன்னு சொல்லிக்கலாமே தவிர அவரை நம்பி போன
முதுகுடி தமிழர் கூடிய நிலை கவலைக்கிடமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. என்ன 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 கவலைக்கிடம்? ஆமா, 2 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி யாரு? இருக்காங்க. 2 எம்எல்ஏ யாரு? எந்த சமூகம்? பறையர் சமுதாயத்தை யாரு இருக்காங்க? அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள், பனையூர் பாபு அவர்கள், இவங்க எல்லாம் யாரு? பறையர் சமூகம் தானே. 2 பேர் வச்சுக்கிட்டு அவர் எந்த சமுதாயத்தினுடைய தலைவர்? பட்டியல் சமுதாயம். யார் சொன்னா? என்ன அவர் பொது தலைவர். என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? பொது தலைவரை போய் பட்டியல் சமூகத்துல நீங்க எதுக்கு சுருக்குறீங்கன்னு கேக்குறேன். பாமக மாதிரி பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருந்தாலும் துணை அமைப்பா வன்னியர் சங்கத்தை கூட வச்சுக்கோம். அப்போ திருமாவளவன் அப்படி வச்சுப்பாரா? நான் ஏன் வச்சுக்கணும்னு கேக்குறாரு. இல்ல அப்படி வச்சுப்பாரா? அப்பனா அவர் பொது கட்சியை தவிர பட்டியல் சமூகத்துக்கு உண்டான வட மாவட்டத்தில் இருக்கிற பறையர்கள் அண்ணன் திருமா சொன்னா ஓட்டு போட மாட்டாங்களா? இப்போ நிலம் மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ அந்த பறையர் சமூக மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்க? யார் சொன்னா ஓட்டு போடுவாங்க? இல்ல, இப்ப சுயமா முடிவெடுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு தலைவர் யாரு சொன்னாலும் உங்க கேட்கிற நிலையில இல்ல. திமுக தலைவர்னு இல்ல. திமுக ஓட்டு கிடையாது, திமுகவுக்கு ஓட்டு இல்ல. ஏன்னா இன்னைக்கு 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கு. அதை பத்தி நீங்க சொன்னீங்களா 2 பேரு, சிந்தனை செல்வனும் பனையூர் பாபம் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்துல? சிந்தனை செல்வன் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? பெற்று கொடுத்துட்டாரா? என்ன நடந்துக்கு? அவங்க பெற்று கொடுக்கறதுக்கு இல்ல, அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்களா? அப்பனா இவங்க கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெற்றாலும் இவர்களால் இந்த சமூகத்துக்கு ஒண்ணு செய்ய முடியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டா 12 லட்சம் பஞ்சம நிலத்தை மீட்டுருவீங்களா? பேசுவோம். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசுனது இல்லையே. பேசுவோம். இப்பதானே நாங்க வந்துங்க. நாங்க இன்னும் முழுசா இல்லையே. அவங்கள மாதிரி எம்எல்ஏ எம்பி ஆயிட்டோமா? பாராளுமன்றத்துல அல்லாஹ் அக்பர்னு கத்தன தோழர் திருமாவளவன் என்னைக்கு பஞ்சம் நிலத்தை பத்தி பாராளுமன்றத்துல குரல் கொடுத்திருக்காரா? முதல்ல இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு பேசியிருக்காரா? அவர் பொது தலைவர். தோழர் திருமாவளவன் தொடக்க காலத்தில் ஒன்னா சேரி திரட்டியிருக்கார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர் தன்னுடைய கொள்கைகளை திமுகவில் நிறுத்து போனார்ன்றதுதான் உண்மை. சரி, தோழர் திருமாவளவனுக்கு கொள்கை இல்லை. இப்போ கொள்கையே இல்லையா? கொள்கை இல்லை. அவருடைய சாதி ஒழிப்பே சமூக விடுதலை, மக்கள் விடுதலை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. இதுவரை தோழர் திருமாவளவன் எந்தெந்த ஊரில் சாதியை ஒழிச்சிருக்காருன்னு சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பட்டியல் சமூக சந்தர்ப்பம் அந்த குரல் எதுக்கு, பொய்யான முழக்கம் எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல, சாதியை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இவர் சொல்றாரு கச்சத்தீவை மீட்க முடியுமா? மீட்க முடியாது. அப்புறம் எதுக்கு அதை கச்சத்தீவை மீட்பு சொல்றீங்க? அப்போ இதெல்லாம் பொய்யான வாக்குறுதி. இது மக்களை மூளை செலவு செய்து அவர்களை தன் பக்கம் வசியப்படுத்துற பேச்சே தானே தவிர இது செயல்முறைக்கும் சாத்தியக்கூறும் வராது. சரி, ஏனென்றால் தோழர் திருமாவளவன் பொது தொகுதியில இன்னும் நிக்கல. அவர் தனித்தொகுதியில் தான் நிற்கிறார். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், அப்புறம் அவங்க எல்லாம் கணக்கு இல்லை. எனக்கு ஷானவாஸ் ஜெயிச்சு எனக்கு என்ன வந்துச்சு? விசிகா தானே அவர் விசிகா இருந்தா அவரால் இந்த சமூகத்துக்கு என்ன பலன்? அவர் சிறுபான்மை சமூகத்துக்கு ஒன்னா பலனா இருக்கும், நாகூர் தர்காவுக்கு ஒன்னா பலனா இருக்குமே தவிர பட்டியல் சமூகம் முதுகுடி தமிழர்களுக்கு அவரால் என்ன பலன்? இப்போ அண்ணன் ஷானவாஸோ இல்ல அண்ணன் SS பாலாஜியோ இவங்கெல்லாம் விசிகாவுடைய எம்எல்ஏவானா கூட அவங்க பட்டியல் சமூகத்திற்கான ஆட்கள் கிடையாது. இல்ல, ஏன் உங்க ஜாதியில பிறந்தா மட்டுமே தான் உங்க ஆட்களா? அப்படி இல்ல, ஜாதியில பிறந்தா மட்டும் இல்ல, சாதியை பத்தி இவர்கள் இதுவரை SS பாலாஜி அவர்கள் பட்டியல் சமூக சிக்கல் எந்தெந்த பிரச்சனையும் பேசித்தாரு சட்டமன்றத்துல. எதையுமே அவங்களுக்கு வேலை இல்ல, பேச மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, வாங்குற சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு, அது முழுசா பறையர்கள் கொடுக்கறது, இந்து பறையர்கள் கொடுக்கறது. இப்படி வாங்க, நான் சொல்றது இந்து பறையர்கள் கொடுக்கறது கொடுக்க கூடாதா? பெரும்பான்மை யார் ஓட்டு போடுறது? விசிகாவா? ஆமா, ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். அப்போ இப்படி சீட்டை கொடுக்காத தனித்தொகுதிக்கு மட்டும் ஆளை தேடுகின்ற தோழர் திருமாவளவன், தனித்தொகுதிக்கு மட்டும் பட்டியல் சமூகத்தில் ஆளை தேடுகிற தோழர் திருமாவளவன் ஏன் அதிகமான சீட்டுகளை அவர் பிறந்த சமுதாயத்துக்கு கொடுக்கவில்லை என்றால், தோழர் திருமாவளவன் மனநிலையில் அவர் என்றுமே சாதி தலைவரா இல்ல, அவர் தன்னை பொது தலைவராகவே நிறுவுவதற்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யணும். நல்ல விஷயம் தானே அது. ஒரு பொது தலைவரா பரிணமிக்கிறது நல்ல விஷயம் தானே. சாத்தியமா இந்த மண்ணில? இல்ல, நல்ல விஷயம் தானே கேக்குறேன் நான். இல்ல, சாத்தியமா? இல்ல, இன்ன அவர் யாரால் அடையாளம் காட்டப்பட்டார்? எந்த மக்களால் வளர்க்கப்பட்டார்? பட்டியல் சமூக மக்கள் தான். அப்புறம் அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க?
என்ன செஞ்சீங்க? ஒரு போராட்டம் பண்ணிட்டா விசிகா பண்ண போராட்டங்களுக்கு எந்தெந்த போராட்டங்களுக்கு தீர்வு எட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. இல்ல போராட்டம் பண்ணதானே பண்ண முடியும்னு கேட்கிறேன். இல்ல போராட்டம் பண்ணதில் எங்க தமிழ்நாடு முழுக்க விசிகா வந்து பட்டியல் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திருக்குல்ல. இல்ல அதுல மாற்று கருத்து நான் சொல்லல. நான் திருமாவளவன் வந்த பிறகுதான் சேரியில கொஞ்சம் தலை நிமிர்ந்தார்கள் ஒரு நேரத்தில். அது நான் யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது பறிகொடுக்கும் போது தானே இவர் எனக்காக குரல் கொடுக்க மாட்டாரு. ஒரே ஒரு போராட்டம் பண்ணி தன்னெழுச்சியை கூட அப்படியே தண்ணி ஊத்தி அணைக்கிற மாதிரி அணைக்கிறாரு. ஒரே ஒரு போராட்டம் பண்ணி. இப்போ பாமகவோட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்றது விசிகா சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு சாதிவெறி கட்சி, அவங்க நாங்கள் சேர மாட்டோம் சொல்றாங்க. அப்ப அண்ணன் திருமாவுடைய அந்த பிரச்சாரம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களுடைய பெருவாரே போய் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே 10வது வரைக்கும் பாஜக வேற அங்க இருக்கு. பாஜக பிளஸ் பாமக எப்படி பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு போடுவாங்க? இல்ல நீங்க பட்டியல் சமூகத்துக்கும் பாஜகவுக்கும் என்ன முரண்பாடு இருக்கு அது சொல்லணும்ல. பாஜக நீங்க தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் பேசணும். இது நடக்க போறது தமிழ்நாட்டு தேர்தல். தமிழ்நாட்டுக்காக முதல்வரை தேர்வு செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கிற தேர்தல். இதில் பாஜகவால் எந்தெந்த இடங்களில் பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல பாஜக இன்றைக்கு வந்தா நீங்க இதை செய்யும்னு எதுக்கு கற்பனையில் எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்கிறேன். சரி பாமக இன்னைக்கு கூட்டணி தமிழ் தேசியம் பேசிச்சு. இப்ப அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. குடிசையில கொளுத்துனது யாரு? ஏன் எல்லாம் ரெண்டு தரப்பும் கொளுத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு பேருமே பிரச்சனை ரெண்டு தரப்பும் செஞ்சிருக்கு. இளவரசன் படுகொலை அரசியல் ஆக்குறது யாரு? இல்ல அரசியல் ஆதாயம் தேடுறது யாரு? இல்ல ஆதாயம் தேடுறது இல்ல. நான் சொல்றது நீங்க திசை திருப்ப வேணாம். திருப்பல. நான் கேட்கிற கேள்வி அதிமுகவும் பாமகவுடைய கூட்டணி தான் நம்ம பேசுறோம். அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும். திமுகவை வீழ்த்துவதற்கு இது சரியான கூட்டணியா அமையும். இப்போ அதிமுக கூட்டணியில பட்டியல் சமூக மக்களுடைய அடையாளப்பட்ட கட்சி பெருசா எதுவுமே இல்லாம நீங்க எப்படி உங்களுக்கு பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டெல்லாம் போட்டுறாங்க நம்புறீங்க? இல்ல அண்ணன் ஜெகன்மூர்த்தியா இருக்காரு. ஆனா ஜெகன்மூர்த்தி அண்ணன் நான் ஜெகன்மூர்த்தி அண்ணன் சிறுமைப்படுத்த விரும்பல. ஏன்னா மூர்த்தியனுடைய உழைப்பு என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் ஒண்ணு கேக்குறேன், அண்ணன் ஜெகன்மூர்த்திக்கு ஒரே ஒரு சீட் தான் இந்த அதிமுக கொடுக்குது. நம்ம திமுக குறை சொல்றோம்ல, விசிகா எத்தனை சீட் கொடுக்குறீங்க சொல்லிட்டு அந்த திமுகவது 6 சீட்டு கொடுக்குது. ஆனா நீங்க ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்க. அவர் தானே கேட்டு வாங்கணும். போன பார்லிமெண்ட்ல ஒரு சீட் கூட கொடுக்கல. இல்ல அவர் தானே கேட்கணும், இவர் தானே கேட்கணும். கொடுக்கலையே. கேட்டாங்க. என்ன கேட்டாரு? எத்தனை கேட்டாரு? இல்ல இந்த முறை நாங்க 5 சீட்டு கேட்போம் சொல்றேன். என்னோட நேர்காணல எனக்கு பதிவு பண்ணி இல்ல கேட்போம் தானே சொல்லியிருக்காரு. கேட்டு முடிச்சிட்டாரா? கூட்டணிக்கு வந்துட்டாரா? கூட்டணியில தானே இருக்கிறாங்க. இன்னும் கூட்டணியில் இருக்கிறான்னு எங்க இருக்காரு? அதிமுக கூட்டணியில தானே ஜெகன்மூர்த்தி இருக்காரு. அவர் 2 நிலையில பேசியிருக்காரு. இல்ல உறுதியாயிடுச்சா? பேசிட்டாரா? சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? அதிமுக கூட்டணி தான் தொடரும் அப்படின்றத ஜெகன்மூர்த்தி அவர்கள் இல்ல சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரா? 2 நாள் முன்னாடி சொன்னாரு. 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. அது தெரியல. ஏன்னா அவர் தாவேகா பக்கம் போற மாதிரி சொன்னாரு. ஏன்னா எனக்கு துணை முதல்வர் தர்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. இன்னும் நாங்க கட்சியில முடிவு எடுக்கலன்னு அண்ணன் ஜெகன்மூர்த்தி சொன்னாரு. ஆனால் அதிமுக கூட்டணி அங்க வச்சா அதை பலமா திமுக விசிகாவுக்கு இவ்வளவு கொடுக்குது, நீங்க இவ்வளவு கொடுன்னு கேட்டு பெற வேண்டியது. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப உங்களை போன்ற நபர்கள் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா திமுக கூட்டணியில விசிகா இடம் தர மாட்டேன்னு பேசுறீங்க. நீங்க ஏன் அதே அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதிக்கு இடம் தர மாட்டாங்க ஏன் பேச மாட்டீங்க? அப்ப விசிகாவை மட்டும் கார்னர் பண்றீங்க ஏன்னு கேட்கிறேன். விசிகா மட்டும் நான் எங்க கேட்கிறேன், இந்த சமூகத்தை இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லா சாதியும் எடுத்துக்கோ, அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு, விகிதாச்சார அடிப்படையில் சீட்டு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும் தானே. கொடுக்கறது இல்ல. அப்போ ஒரு பாமக 18 தொகுதி கேட்கிறாங்கன்னா அதே அளவு திரு ஜெகன்மூர்த்தியும் கேட்கணும்ல. அப்பதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லணும்ல. இல்லைன்னா நான் வேற நிலை எடுப்பேன்னு சொல்லணும்ல. இப்ப பாமகவை விட புரட்சி பாரதம் என்ன தாழ்வா இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் அப்ப கேட்க வேண்டிய கடமை யாருக்கு? கேட்டு பெற வேண்டிய உரிமை யாருக்கிட்ட இருக்கு? ஆனா நம்ம இதை நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டோமே. நீங்க திருமாவளவன் விசிகாவை கார்னர் பண்றீங்க. இல்ல நான் அவர் பொது தலைவர்,
இவர் பட்டியல் சமூக தலைவரா சொல்லிட்டாரு. அவரை நான் கேட்கவே இல்லைன்றீங்களா? அவர் வந்து கேட்பாரு, சீட்டு கொடுக்கலன்னா கூட தோழர் திருமாவளவன் திமுக பக்கம் இருப்பாரு. சீட்டு கொடுக்கலனா பிரச்சனை கிடையாதுன்றாரு. அதுதான் அவர் வந்து இல்லாத கொள்கை இருப்பது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு தோழர் திருமாவளவன் அப்படி பேசுவாரு. சீட்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா வட மாவட்டத்தில் புரட்சி பாரதத்துக்கு சீட்டு வேணும்ல. ஏன்னா இங்க இவரு வாங்குற சீட்ல எடுத்துட்டு போய் ஒரு இஸ்லாமியருக்கோ ஒரு வன்னியருக்கோ ஜெகன் அண்ணா கொடுக்க மாட்டாரு, அது தெரியுங்களா? ஆமா. அப்புறம் இவருக்கு தானே அப்ப கொடுக்க வேண்டியது, கேட்க வேண்டியது யாரு? இவர் தானே கேட்டு பெறணும். அங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க பாமகவுக்கு 18 கொடுக்குறீங்கன்னா அதே அளவு எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கணும்னா இல்லையா? இல்ல, கேட்கணும் தான். அவர் கேட்பாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம. இப்ப இந்த பாமக வந்து உள்ள வந்திருக்கு. பாமக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றதுக்கு அன்புமணி உரிமையே கிடையாது, நான் தான் தலைவரே, நான் தான் சொல்லணும், இந்த கூட்டணி செல்லாதுன்னு சொல்றாரு. எப்படி இந்த ஸ்டாண்டு? இல்ல, அவரு அப்பாவும் பிள்ளைக்கும் பிரச்சனையா இருக்குது. ஆனா பாமக தலைவர் வந்து புலம்பத்தான் செய்யறாரு, மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் அண்ணன் அன்புமணி கிட்ட தான் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொன்னதன் அடிப்படையில் இங்க கூட்டணி பேசியிருக்காங்க. இளைஞர்கள் வந்து இவரு பாமக நிறுவனரை வந்து பெருசா ஒன்றும் இளைஞர்கள் விரும்புறதா தெரியல. இப்போ புதுசா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தொடங்கினாங்க இல்லையா, அவங்களுமே வந்து உங்க கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக வந்தாங்கன்னா சகோதரிய மனமாற நெஞ்சார வரவேற்கிறோம். ஏன்னா இவ்வளோ காலம் திரு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனித்தே நின்று பழக்கப்பட்டு போனதை தாண்டி சகோதரி அதிமுக தேர்தலில் வெற்றி பெறுகின்ற கட்சிகளோடு தேர்தல் பங்கீடு செய்து அவங்க அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி சீட்டு வாங்கி நின்னாங்கன்னா உண்மையிலே உள்ளம் பூர்வமான நெஞ்சார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இப்போ பாமக வந்து அறிவிச்சிட்டாங்க நாங்கள் இருக்க போறோம் அப்படின்றது. தேமுதிகவும் வந்து கூட்டணிக்கு வந்து வருவாங்களா வரமாட்டாங்களான்றது பொறுத்து தான் பார்க்க முடியும். இப்போ தேமுதிக வந்தா அது அதிமுக ப்ளஸ் பாயிண்டா இருக்குமா? இல்ல, அவங்க தானா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு தெள்ள தெளிவா ஒன்று சொல்றாரு, இந்த பாமக பாஜக அதிமுக மட்டும் இல்லை, இப்போ ஃபார்வர்ட் பிளாக்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க போல, கதிரவன் போன்றவர்களெல்லாம் திரு கதிரவன் போன்றவர்கள்லாம் வந்துட்டாங்க போல. அப்போது இன்னும் பல கட்சிகள் வர இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி வருதுன்னா அது தேமுதிகவுக்கும் பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கணும், அது ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் திரு விஜய் அவர்களை வந்து பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வர பார்க்குது, இந்த கூட்டணி கொண்டு வர பார்க்குது, அவருக்கு வந்து ஒரு மிரட்டல் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திரைப்படத்துறையில் அவர் நடித்த படம் ஜனநாயக படம் எப்படி இருக்குன்னுன்றதுக்கு தெரியல. ஆனால் ஜனநாயக ரீதியாக முறைப்படி ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக தான் அணுக வேண்டுமே தவிர, அது படத்தை திரையிடப்படாமல் அதை பார்க்காம அதில் குறை கண்டுபிடித்து திரையிடப்பட விடாமல் தடுப்பது என்பது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்தால் எனக்கே தெரியும் அதிமுக வெற்றி பெற்றுன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஓட்டு வந்து விஜய் அவர்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து உங்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன், அங்கே பாஜக இருக்குதுன்னு சொல்கிறாரு. விஜய் அவர்கள் போன்றவர்கள் வரணும்னு விரும்புறீங்களா, இல்லை அவர் அந்த பாஜகன்னு சொல்லிட்டு தனியாக நிற்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு எதிரி என்பது திமுக தான் எதிரின்றார். அரசியல் கொள்கை எதிரி ரெண்டு இருக்கு. இல்லை, முதல்ல திமுகவை வீழ்த்த வேண்டிய கடமை இருக்கு. அதற்காக திரு விஜய் அவர்கள் அஇஅதிமுகவில் கூட்டணி வைத்து அந்த திமுகவை முழுமையாக வீழ்த்தப்படும் பொழுதுதான் இங்கு வந்து ஜனநாயகமும் சமத்துவமும் இங்கு நடக்கும். உண்மையான ஜனநாயகம் வரணும்னா அதிமுக விஜய் வரணுமா? ஆமாம், வரணும். இப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த பெரும் கட்சிகளான அதிமுக, பாஜக, பாமக போதுமானதா இருக்கா இல்லையா? இதுவே போதுமானது தான். இதுவே வெற்றி கூட்டணி தான். பாஜக யார் ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பாஜக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்சியா? இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போட போறாங்க? ஏன் போட மாட்டாங்க? எல்லாம் போடுவாங்க. இங்க பெரும்பான்மையா வந்து அது நீங்க மதவாத கட்சின்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்களே தவிர, இல்ல நீங்க தான் சொல்லிக்கிறீங்களே தவிர, இந்துத்துவ கட்சி தானே பாஜக. எங்க இந்துத்துவ கட்சின்னா பிரதமர் ஆக முடியுமா இந்தியாவில்? இல்லையா? அவங்க இந்துத்துவம் கிடையாது. இந்துத்துவ கட்சி இல்லையே.
அது சிறு சிறு அமைப்பு இருக்கும். ம். இவங்க இந்துத்துவா கட்சி எல்லாம் சொல்ல முடியாது. பொது கட்சி தான். பொது கட்சி தான். ஒரு பொது கட்சியால் இருக்கிறதுனால ஒரு தலித்த கூட பிரதமர் ஆகிடுவாங்க. பிரதமர் திமுக ஆக்குவாங்களா? திராவிட மாடல், அவர் மண்ணு, ராமசாமி நாயக்கர் மண்ணுன்னு வாய்க்கிழிய பேசுற திமுக கட்சி தலைவர் ஆக்குவாங்களா? முதல்ல கட்சி தலைவர் ஆக்குவாங்களா? நாங்களே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் சமூகமே. ஆமா ஆமா, அவர் சொல்லிப்பாரு. ஆமா ஆமா, அந்த குடும்பத்துல வந்து தயாநிதி மாறன் இருந்தா நாங்கன்னா தாத்தப்பட்டவங்களான்னு கேட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேட்டாரு. ஏன் கேட்டாரு? அது தோழமை சுற்றல். என்ன தோழமை சுடல் இல்ல? ஏன் கேட்டாரு? அவங்க மனசுல சாதி இருக்குன்னு தானே அர்த்தம். ஸ்டாலின் வந்து நீ கவுடாவான்னு கேட்டாரு. ராஜ் கவுண்டர்னு உதயநிதி பேசினாரு. சாதி வெறி பிடிச்ச கட்சி தானே திமுக கட்சி. அதுல அந்த கட்சியில முதல்ல கட்சி தலைவரா பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வர முடியுமா? நீங்க தேசிய கட்சிக்கு போறீங்க, இங்க இருந்து தமிழ்நாட்டு கட்சியை பத்தி பேசுங்க.